கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம், அதில் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே, தேவன் இன்றைய தினம் உங்களை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்ள உங்களை அழைக்கிறார். தேவனே உங்களை காத்துக்கொள்வேன், பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன்னு தேவனே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். தேவன் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா அதுலேருந்து மாற மாட்டார்ன்றது விசுவாசிகளாகிய நம்ம அனைவருக்கும் தெரியும். அப்போ தேவன் உங்களுக்கு பரிபூர்ண சமாதானம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த சமாதானத்தை உங்களுக்கு சமாதானப்படுத்தி உங்களை சமாதானத்தால் நிரப்பி உங்களை காத்துக்கொள்வேன்னு சொல்லுகிறார். அப்போ தேவன்கிட்ட வரும்போது நீங்கள் எப்படி வருவீங்க? முழு சந்தோஷம் சமாதானத்தோடு வருவீங்க. அதை காத்துக்கொள்வதற்காக தேவன் உங்களுடன் இருக்கிறார். அதனால்தான் தேவன் பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது ஒரு தீர்க்க தரிசன வசனமாக ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். இதில் பாருங்க, உண்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதுடையவன். அப்போ நம்ம பூர்ண சமாதானம் வேணான்னு யாராவது சொல்லுவாங்களா? சமாதானமே வேணாங்க, நான் போராடி மல்லு கட்டிக்கிட்டே இருக்கேன், நான் பாட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன்னு யாரும் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் தேவையானது சமாதானம். அந்த சமாதானம் காத்துக்கொள்ளப்பட வேண்டும். அப்போ அந்த சமாதானம் காத்துக்கொள்ளப்பட வேண்டும். சமாதானம் வரும் போகும். ஆனால் நீங்கள் பெர்மனண்ட்டாக அதே தேவன் சமாதானத்தில் இருக்கணும்னா அதுக்கு ஒரு 2 படிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு பாருங்க. அதில் உண்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதுடையவன். அப்போ தேவனை உறுதியாக பற்றி கொள்ளக்கூடிய மனது நம்மகிட்ட இருக்கா? நீங்கள் எந்த இடத்துல இருக்கலாம், எப்படி இருக்கலாம், எந்த மாதிரி காரியங்கள் இருக்கலாம், ஆனால் உங்களை விடுவிக்கிற தேவன் ஒருத்தர் உண்டு என்ற விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்கா? அந்த விசுவாசம் தேவன் தான் என்னோட இருக்கிறார், தேவன் தான் என்னை பாதுகாத்துக் கொள்வார் அப்படின்ற விசுவாசம் நமக்கு இருக்கா? நான் அதை சாட்சியாக சொன்னேன்னா நிறைய சொல்ல முடியும். எவ்வளோ போராட்ட காலங்களிலும் எவ்வளோ பிரச்சனையான காலங்களிலும் நான் நம்ம மனசில் நினைக்கிறது என்னன்னா, தேவன் என்னை கைவிட மாட்டார், தேவன் என்னை பாதுகாத்துக் கொள்வார், தேவன் என்னை சரிப்படுத்துவார், தேவன் என்னை அவர் விரும்புகிற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துவார் அப்படின்றதுல நான் எப்போதுமே உறுதியாக இருப்பேன். நான் உலக ரீதியான வாழ்க்கையில் இருந்தபோதும் சரி, தேவன் என்னை எப்படியே விட்டுற மாட்டார், அப்படி என்னை சமாதானத்தோடு காத்துக்கொள்வார், தேவன் என்னை பாதுகாத்துக் கொள்வார்னு இருப்பேன். அப்போ உங்கள் அனைவருக்கும் இதே தான். தேவன் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வல்லவர், பூர்ண சமாதானத்துடன் பாதுகாத்துக் கொள்ள வல்லவர். ஆனால் அதில் என்ன? நீங்கள் முழு மனதுடன் பூரண மனதுடன் உறுதியாக பற்றி கொண்ட மனதுடையவனாக இருக்க வேண்டும். தேவனை உறுதியாக பற்றி கொள்வதில் நம்ம பிசகக்கூடாது. தேவன் தான், என்ன நாள் தேவன் தான், என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தேவன்கிட்ட தான் கேட்பேன் அப்படின்னு தேவனை உறுதியாக பற்றி கொள்வதற்காக இன்றைய தினம் உங்களை தேவன் அழைக்கிறார். அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க, உண்மையை நம்பி இருக்கிறபடியால், தேவன் மேலே நமக்கு நம்பி இருக்கிறபடியால் தான் நம்ம தேவனை உறுதியாக பற்றி கொள்கிறோம். தேவன் எனக்காக யாவும் செய்து முடிக்கும், தேவன் எனக்கு உண்டு அப்படின்ற நம்பிக்கை நம்ம எல்லா இடத்துலையும் உண்டு. அந்த நம்பிக்கையெல்லாம் தான் தேவனை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ தேவனை நம்ம உறுதியாக நம்பிக்கை இருக்கணும். அடுத்து அவரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். இது 2 செய்யும் போது தேவன் அவர் என்ன காரியம் செய்வாராம் பாருங்க, பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வாராம். இதை கேட்டுக்கொண்டு விசுவாசிகளே, அது பாருங்க, உண்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதுடையவர்களாகிய விசுவாசிகளாகிய நீங்கள், அவரையே உண்மையாக அவரையே நம்பிக்கொண்டிருக்கிற விசுவாசிகளாகிய நீங்கள். அப்போ தேவன் அடுத்து அவர் செய்கிற காரியம் பாருங்க, அவனை நம்புகிற விசுவாசிகளாகிய உங்களை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். அப்போ நம்ம என்ன இருக்கணும்? நம்ம அவரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அதில் ஒன்றை மட்டும் நம்ம செஞ்சோம்னா தேவன் நம்மளை கொண்டு மிகப்பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு விசுவாசிகளே, பரிபூர்ண சமாதானத்தால் உங்களை நிரப்பப் போகிறார். அதை மட்டும் விசுவாசிப்போம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த வேலையை முகத்தை தண்ணீரமப்பா, பூர்ண சமாதானத்துடன் எங்களை காத்துக்கொள்வேன் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. தாப்பனே, நீர் மட்டும் எங்களுடன் எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொண்ட மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஏஸ்தாமே, ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிபூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்ள போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாமே, ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.